வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவானால் அதற்கு மோந்தா என்று பெயர் சூட்டப்படும். இந்த பெயரை தாய்லாந்து நாடு பரிந்துரைத்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட். நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். அப்போது பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சரிடம் காண்பித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தங்கம் விலை காலையில் 320 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 1120 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே பைக் மோதி வால்வோ பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீக்கிரையான பேருந்தில் பயணிகள் எலும்புக்கூடாக இருந்த காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கிறது. ஆந்திராவில் சொகுசு பேருந்து மீது பைக் மோதியதே தீ விபத்திற்கு காரணம் என கர்னூல் ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார். வயர்கள் தீயில் கருகி தானியங்கி கதவை திறக்க முடியாமல் போனதால் 21 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் தீக்கிரையான பேருந்து ஓட்டுநர்களில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கர்னூல் ஆட்சியர் கூறினார். தப்பியோடிய மற்றொரு ஓட்டுநரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தார். ஆந்திராவில் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த 21 பேரின் குடும்பத்துக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதேபோல் தெலங்கானா அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா அமைப்பில் சமீப காலமாக நடப்பது சரியான வகையில் இல்லை என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக அமைதியை நிலைநாட்ட ஐநாவை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழகத்தில் அடுத்த வாரம் தொடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகள் இயங்கும் என அரசு அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக கடந்த 21ஆம் தேதி அளிக்கப்பட்ட விடுமுறை மற்றும் மழைக்கால விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நடவடிக்கை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 10, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 2026 மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெறும். சென்னை ஆரேபுரத்தில் 42.45 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் பூங்கா புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து சந்திக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் அரங்கில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களை விஜய் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தாவேகா தலைவர் விஜய் கூட்டணி அமைத்தால் அது தற்கொலை முயற்சிக்கு சமம்.
அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மலை சரிவிலும் நீர்நிலைகளிலும் ஆக்கிரமித்துள்ளவர்களின் பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 54,695 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிதாக பேனர்கள் வைக்கவும் மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் 13 கிலோ எடை கொண்ட தங்க கவசத்தை அணிவித்தனர். சென்னை புழுதிவாக்கத்தில் 5ஆம் வகுப்பு மாணவியை அடித்த தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னையை விட்டு வேறு எங்கேயும் செல்லக்கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன் உத்தரவிட்டுள்ளார். ஜெனரேட்டர் போட்டாச்சுன்னா வந்துடும். எல்லாரும் கையெடுத்து வந்துருங்க. மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென லிப்ட் பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. லிப்டில் சிக்கிக்கொண்ட பெண் ஊழியர்கள் 20 நிமிட போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டனர். சென்னை பல்லாவரம் வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது காலாவதியான தின்பண்டங்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. மறைந்த இசையமைப்பாளர் சபேஷின் உடல் வளசரவாக்கம் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா நடனமாடி தனது சித்தப்பாவுக்கு பிரியாவிடை கொடுத்தார். கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் தடை செய்யப்பட்ட வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து காட்டெருமையை சீண்டிய சுற்றுலா பயணி. காட்டெருமையை துன்புறுத்தி இன்ஸ்டாவில் வெளியிட்ட வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த முயன்ற 2 பயங்கரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லியில் ஒருவரும் போபாலில் மற்றொருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடந்து வருகிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சமஸ்டிபூர் பகுதியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் குடும்பங்களின் நலனை பாதுகாப்பதில் மட்டுமே மும்முரமாக உள்ளதாக அவர் விமர்சித்தார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய கேரள அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது. கல்வி திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் 1500 கோடியை பெற இத்திட்டத்தில் சேர்வதே ஒரே வழி என்று கேரள கல்வி அமைச்சர் கூறியுள்ளார். சபரிமலை துவார பாலகர் சிலையில் இருந்து திருடப்பட்ட தங்கம் கர்நாடகாவில் உள்ள வியாபாரியிடம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தங்க கொள்ளை வழக்கில் கைதான உன்னிகிருஷ்ணன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். ஹரியானா மாநிலம் ராம் நகரில் நைட்ரஜன் கேஸ் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பலூன் ஊதுவதற்காக வைக்கப்பட்டிருந்த நைட்ரஜன் சிலிண்டர் வெடித்ததில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது லாட்டரி விற்பனை கடையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து நூலிழையில் இளைஞர்கள் உயிர் தப்பிய காட்சிகள் வெளியாகியுள்ளது.
ரஷ்யாவுடன் எந்த ஒரு இடையூறுமின்றி இராணுவ ரீதியில் நட்புறவு பேணப்படும் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்தார். யுக்ரைன் போரில் ரஷ்ய இராணுவத்துக்கு ஆதரவாக பங்கேற்று உயிர் தியாகம் செய்த வடகொரிய வீரர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க அவர் அடிக்கல் நாட்டினார். ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்துமஸ் தீவில் சிவப்பு நண்டுகள் சாலையை கடந்து கடலை நோக்கி படையெடுத்தன. இனப்பெருக்கத்துக்காக சிவப்பு நிற நண்டுகளை பராமரிப்பு மைய ஊழியர்கள் திறந்துவிட்டனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நாளை நடைபெறுகிறது. 2 போட்டிகளில் தோல்வியடைந்து தொடரை இந்தியா இழந்த நிலையில் ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்.